வணக்கம். இந்த காணொளியில் வயநாடு இந்த நிலச்சரிவை தான் நம்ம பார்க்குறோம். இது வயநாடு ரொம்ப அழகான மலைப்பிரதேசம். அவனுடைய சிறு நல்லா இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்டு அங்கே இப்போது நாலாவது நாள் நிலவரம் படி 316 பேர் இறந்துருக்காங்க. இது இனிஷியல் வந்தது 180 பீப்புள் மிஸ்ஸிங், 150 பீப்புள் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 316 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் டீட்டெயில் வரணும். ஸோ இது பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டு சிலர் இருக்கிற இடத்துல நம்ம ஆர்மி அதர் பீப்புள்ஸ்லாம் இறங்கி அந்த ரெஸ்கியூ ஆப்பர்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய கலெக்டிவ் கான்சியஸ் அஃபெக்ட் ஆகுதான். கலெக்டிவ் கான்சியஸ் என்னன்னாக்கா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கலெக்டிவ் கான்சியஸ் பொறுப்பெடுக்கிறோம். அப்போது இங்கே கேரளா லேண்ட்ஸ்லைடுக்கு அந்த வயநாடு பீப்புள் பொறுப்புனா அவங்க பொறுப்பு, அதோடு சேர்ந்து நம்ம அனைவரும் பொறுப்பு. ஏன்னாக்கா கலெக்டிவ் கான்சியஸ்ன்றது நம்மளோட ஒவ்வொரு உணர்வும் பாதிப்படையும் போது, நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூத தத்துவம் பாதிப்படையும் போது, அது கலெக்டிவில் பிரபஞ்ச லெவலில் எப்படி பஞ்சபூதம் பாதிப்பாகுது, அன்பேலன்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து அதை பேலன்ஸ் பண்ணுறது நேச்சர் இது பண்ணுது. இப்போ இங்கே இருக்கிற விஷயம் என்ன காமிக்கிறனாக்கா, இந்த லேண்ட்ஸ்லைடில் நீர் தத்துவம் பாதிச்சிருக்குது. அந்த நீர் தத்துவம் பாதிச்சதுனால அது தன்னைத்தானே சமன் செய்வதற்கு நீர் அதிகமாக பொழிந்து ஒரே நாளில் 70 சென்டிமீட்டர் டு 4 நாள் கால் 70 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் மழை பேஞ்சிருக்கு. இது அந்த தத்துவம் பாதிப்படைந்தனால கிளவுட் பஸ்டில் நடந்திருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குனாக்கா, நம்ம கலெக்டிவ் கான்சியஸ் அஃபெக்ட் ஆனது இது ஒன்று. ரெண்டாவது, லோக்கலி நம்ம என்வரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது, மலையினுடைய தன்மை டிஸ்டர்ப் பண்ணுறது. நம்ம அங்கே அதிகள் குடியேறும்போது அதற்கான ரோடை வெட்டி அந்த சரிவான பாதையில் ரோடை வெட்டி யூபென்லாம் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த தெருவில் ஸ்டெப்பாக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மணல் ஒரு கோபுரத்தை கட்டிட்டு நீங்கள் கீழே நோண்டும் போது மேலேருந்து சரியும். அப்போ நம்ம நோண்டி வச்சுருக்கோம். அப்போ நோண்டி இடத்துல அதனுடைய ஒரிஜினல் ஸ்லோப் அந்த பேரிங் ஸ்ட்ரென்த்தில் நல்லா செட் ஆகிருக்கும். நோண்டின பிறகு என்ன ஆகுனா, அந்த ஒரிஜினல் பேரிங் ஸ்ட்ரென்த் ஸ்டெப் இடத்துல பாதிக்கப்பட்டு அங்கே ஒரு ப்ரெஷர் அன்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ அது பேரிங் ஸ்ட்ரென்த், சாலினுடைய பேரிங் ஸ்ட்ரென்த்தை அஃபெக்ட் பண்ணுது. பேரிங் ஸ்ட்ரென்த் ஒன்றும் இல்லை, அந்த சாலினுடைய பிடிப்புத்தன்மை அது அஃபெக்ட் ஆகும்போது நல்ல மழை பெஞ்சு ஈரப்பதம் கூடும்போது அது சரிவதற்கு மிகவும் வழிவகுக்குது. அது மாதிரி எப்படி நிலச்சரிவுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் 2 ரிவராக மாறுற அளவுக்கு கொள்ளளவு அளவுக்கு அந்த கழிவுகளும் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ப்ளஸ் நிலம் மண் கூல் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து அந்த வால்யூமெல்லாம் சேர்ந்து ஓரளவு இந்த ரிவர் 2 மடங்காக மாற்றிருக்குது. அதுவும் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் முன்னாடி 6 கிலோமீட்டர் முன்னாடி 8 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற நிலங்கள் சரிஞ்சு இதை வழியில் இருக்கிற அந்த நதியினோட ஓடத்தில் அப்படியே இது அரிச்சு எடுத்து எல்லாத்தையும் போக்க மாற்றிருக்குது. அதான் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள். இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்து 6 கிலோமீட்டர் முன்னாடி இருந்த லேண்ட்ஸ்லைடு அப்படியே சரிஞ்சு அந்த நதியின் போக்கில் கீழே இருந்த நம்ம மக்கள் வாழ்ந்த இடங்கள் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் இவங்க மேக் பண்ண அந்த இதெல்லாம் எப்படி மணல் கீழே நீங்கள் நோனே மேலே சரியுமோ அது மாதிரி தான் சரிஞ்சிருக்குது. அப்போது நம்மளுடைய அங்கே மலை ஆக்கிரமிப்புக்கும் அங்கே குடியேறது, அளவுக்கு அதிகமாக குடியேறது, நேச்சரை பாதிக்கிறது இன்னொரு காரணமாகுது. அப்போது இது எல்லாம் சரி செய்ய வேண்டும்னா என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து இயற்கை நேதைக்கு கட்பட்டு வாழ்ந்தாக்கா அந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் எப்படி பேலன்ஸ் ஆகுது, பஞ்சபூத அடிப்படையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் இயற்கை பிரதிபலிக்குது. இயற்கையை பிரதிபலிக்கிறது நாம் தான். நமக்குள்ளே நடக்குதோ அது இயற்கையில் நடக்குது, நமக்குள்ளே நடக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரை மிரர் பண்ணுறோம். அப்போ நமக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒத்துழைத்து என்ன நடக்குதுன்னு அனுசரித்து மனிதன் தான் அதை பார்த்து உணர முடியும். உணர்ந்து செயல்பட்டால் அந்த உணர்வின் பிரதிபலிப்பு இயற்கையில் பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கும். நம்ம உணர்வின் பிரதிபலிப்பு அந்த ஏற்றத்தாழ்வு தான் பஞ்சபூதம் நம்முடைய பாதிக்கும் போது இயற்கையில் பாதித்து அது பிரச்சனை உருவாக்குது. ஸோ இது ஒரு விஷயம் பார்க்குறோம். சயின்டிஃபிக் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய அட்வான்ஸ் இருக்குது. இப்போ ரெஸ்கியூ எல்லாம் ஆர்மி வித்தின் டே ஒரு பெரிய பிரிட்ஜை போட்டு எல்லாம் பண்ணுறாங்க, நல்லது. இதில் டிசாஸ்டர் ஆனப்போ அழிவு ஆனப்போ நம்ம பண்ணுறோம். ப்ரிவென்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம பஞ்சபூத தத்துவத்தை அந்த பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு நம்ம உணர்வு ரீதியில் எப்படி வாழணுமோ, நம்மளுடைய பெரியவர்கள் சொன்ன வழிமுறையினோ இயற்கையோட ஒத்து நேச்சரோட ஒத்து வாழ்ந்தால் இந்த பஞ்சபூதங்களுடைய இந்த அன்பேலன்ஸ் நம்மளால் தவிர்க்க முடியும். ஓரளவு நம்ம இன்னும்
இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வாழ முடியும். அப்போது இயற்கையின் போக்கில் மலையில் போய் நிறைய குடியேறாமல் அழகு ரசிக்கலாம், போகலாம் வரலாம். அது வந்து மினிமம் லெவலில் வச்சுக்கிட்டு இயற்கையை பாதிக்காமல் இயற்கையை சுரண்டாவனா நம்ம இருந்தால் வந்து நம்முடைய வாழ்நாள் நல்லா இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு, எவ்வளோ பேர் வந்து ரிவரில் போட்டு எவ்வளோ இறந்த பிணங்களை வந்து தூக்கி கொண்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் நடக்கிறது காரணம் வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். இது இங்கே மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வந்து இப்போ ஜார்க்கண்ட் நடந்திருக்கு, இங்கே நடக்குது, எல்லா இடத்துலையும் லேண்ட்ஸ்லைட் நடக்குது. அப்போது நீர் தத்துவம் வந்து வெகுவாக பாதிச்சிருக்குது. இது மாதிரி எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தா நம்ம மதுரையில் நடந்திருக்கு. மதுரையில் வந்து எல்லோரும் வந்து போய் இறைவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போது இறைவன் சொல்கிறது வந்து கைடு வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து தன்னுடைய தாம்பத்தில் கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னாங்க தாம்பத்தில் அதிகமாக போகும்போதும் பார்த்தீங்கன்னா அது நீர் தத்துவம் மேலோங்கி வறட்சி உருவாக்கும். அது வந்து கம்மியாகும் போது நீர் தத்துவம் குறைஞ்சி வெள்ளத்தை பெருக்கும். இது வந்து இயற்கை தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய பாடியில் ஏற்பட அன்பேலன்ஸு இது வந்து இயற்கையில் பிரதிபலித்து அந்த இதுக்கு இதாகும். அப்போது அந்த லோக்கலில் வந்து ஈட்டு அதிகமானாலும் வந்து மழை பாதிக்கும், நமக்குள்ள ஈட்டு அதிகமானாலும் அந்த எல்லாம் நம்முடைய இவ்வளோ பேர் இருக்கும், எவ்வளோ பேருடைய ஈட்டு அதிகமாக அந்த அவ்வளோ நேச்சரில் போய் அதை அஃபெக்ட் பண்ணி மழையை பாதிக்கும். இதை மாதிரி நம்ம ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பணிந்திருக்கும். ஆனால் இயற்கை பாதுகாப்பது நம்ம கையில் இருக்குது, நம்ம உணர்வில் இருக்குது. நம்ம உணவை வளம்படுத்தினால் இயற்கையை பாதுகாத்து தவிர்க்கலாம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.